Exercise 5.4ல 6 தான் பார்க்க போறோம். Find the equations of the tangent and a normal to the hyperbola 12x square minus 9y square is equal to 108 at theta is equal to pi by 3. Hint use parametric form. 12x square minus 9y square is equal to 108 என்ற அதிபரவளையத்திற்கு theta equal to pi by 3 இல் தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடுகளை காண்க. குறிப்பு துணையலகு வடிவத்தை பயன்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பேரபோலா என்ன ஹைப்பர்போலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x ஸ்கொயர் பை 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 108 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்பர்போலா அதிபரவளையத்தோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இப்படி தான் தெரியும். ஸோ 1 இருக்கிறதுல என்ன இருக்குது 108 இருக்குது. ஸோ என்டர் ஈக்குவேஷனையும் 108ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 12x ஸ்கொயர் டிவைடட் பை 108 9y ஸ்கொயர் டிவைடட் பை 108 108 டிவைடட் பை 108 108 அடிச்சா என்ன வரும் 1 வரும். ஸோ இதுக்கு இது அடிச்சா 9 இதுக்கு இது அடிச்சா 12. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு 1. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் இருக்கிறதுல என்ன இருக்கு 9 இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 3. பி ஸ்கொயர் இருக்கிறதுல 12 இருக்கு. அப்போ பியோட வேல்யூ என்ன 2√3. எப்படி 2√3 12 எப்படி எழுதலாம் 4 × 3 எழுதலாமா? ஸோ 4க்கு ரூட் எடுத்தா 2 3 மாட்டிக்கும் √3 அப்படியே. அதிபரவளைய ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் துணையலகு ஃபார்ம் பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னா x1, y1 என்ன யூஸ் பண்ணுவோம்னா a சீக்கன் தீட்டா, b tan தீட்டான்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே a என்ன கண்டுபிடிச்சோம் 3, சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது என்னது பை பை 3 அவங்களே கொடுத்துருக்காங்க. கமா ஸோ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வந்து பை பை 3, கமா பியோட வேல்யூ என்ன 2√3, tan தீட்டாவோட வேல்யூ வந்து பை பை 3. இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. சீக்கன் பை பை 3யோட வேல்யூ என்ன 2. ஸோ 3 × 2ன்னு எழுதிக்கிறோம். 2√3 tan பை பை 3யோட வேல்யூ என்ன √3. சரியா? 3 × 2 என்ன வரும் 6 வரும். அதே மாதிரி √3 × √3 3 3 × 2 6 வரும். சரியா? ஸோ கொடுத்துருக்க ஹைப்பர்போலா என்ன 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 108ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதோட டேஞ்சன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதணும்னா எக்ஸ் x1 எழுதுறோம் மைனஸ் 9 ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதணும்னா y1 எழுதணும் ஈக்குவல் டு 108. ஸோ இப்போ x1க்கு பதிலாக என்ன போடணும் 6 போடணும், y1க்கு பதிலாக 6 போடணும். ஸோ 12x x1க்கு பதிலாக 6 மைனஸ் 9y y1க்கு பதிலாக 6 ஈக்குவல் டு 108. ஸோ இது என்டையர் ஈக்குவேஷனை 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 6ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் டிவைடட் பை 6 டிவைடட் பை 6. சரியா? ஸோ இதுக்கு அடிச்சிடலாம், இதுக்கு அடிச்சிடலாம், இதுக்கு அடிச்சோம்னா 18 வரும். சரியா? ஸோ 6ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் 12x மைனஸ் 9y ஈக்குவல் டு 18 இருக்கு. திருப்பி இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 12x டிவைடட் பை 3 மைனஸ் 9y டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 3. ஸோ இதுக்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4x இங்கே 4 வருமா 4x, இதுக்கு இதை கேன்சல் பண்ணோம்னா 3, இதுக்கு இதை கேன்சல் பண்ணோம்னா 6. ஸோ 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 6. அதாவது 4x மைனஸ் 3y ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 6. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இதுல இருந்து நார்மல் எப்படி கண்டுபிடிக்கிறது கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா எக்ஸோடது ஒய்க்கு ஒய்யோடது எக்ஸுக்கு மாற்றணுமா நடுவில் ப்ளஸ் மாற்றிக்கோங்க. ஸோ 3x ப்ளஸ் 4y கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் கே போட்டுக்கணும் ஈக்குவல் டு 0. திருப்பி 6,6ங்கிற பாயிண்ட் இது வழியாகவும் போகும் இல்லையா? அப்போ எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும் 6 போடணும், ஒய்க்கு பதிலாக 6 போடணும். அப்படி போட்டால் என்ன வரும் 3 எக்ஸ்க்கு பதிலாக 6 ப்ளஸ் 4 ஒய்க்கு பதிலாக 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 3 × 6 என்ன வரும் 18, 4 × 6 என்ன வரும் 24 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 18 24 கூட்டா 42. ஸோ 42 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? ப்ளஸ் 42 ஈக்குவல் இந்த பக்கம் போனால் மைனஸ் 42 மாறும். இப்போ கேவோட வேல்யூ என்ன மைனஸ் 42. ஸோ கேவோட வேல்யூ மைனஸ் 42ன்னு சொல்லிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்ன 3x ப்ளஸ் 4y மைனஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0.